தேவனுடைய பாதுகாப்பை இழந்தா என்ன நடக்கும்? யோபு வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாமே ஆண்டு எடுக்கிறார். எதெல்லாம் போக கூடாதுன்னு நினைச்சது இது எல்லாமே போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சது அப்படியே போயிருச்சு. ஒரே நாள்ல ஓவர் நாள்ல முடிச்சல. பேரு புகழ் சம்பாரிச்ச பணம் எல்லாமே போச்சு. அவன பிள்ளைங்களும் போச்சு. கர்த்தர் வேலை எடுத்தா உயிருக்கு கூட ஆபத்து. பிறகு சாத்தா வந்து சொல்றான், இது பத்தல, அவன் இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் ஃபெய்த்ல. நீங்க எல்லாத்தையும் எடுத்தீங்க சரி, அவனை நீங்க தொட விட மாட்டீங்க. ஏதாவது வியாதியை கொடுப்போம், ஸ்கின் டிசீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, சரி போ அவன் போய் தோலை தொடு, ஆனா அவனோட உயிரை தொடாதுன்ட்டார். இப்ப அவன் போய் தொட்ட உடனே வியாதி வந்துருச்சு. நீங்க என்னதான் ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம் போட்டாலும் சரி, என்ன மாதிரி ப்ராடக்ட் பார்த்தாலும் சரி, கர்த்தர் வேலி அடிக்கா விட்டால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு கூட ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு புரியுதுங்க இல்லையா? சன்பர்ன் என்னங்க சன்பர்ன் நான் சொல்றேன், அந்த கிரீம் என்ன ஒன்றும் இல்லை சொல்றேன். நீ என்ன கிரீம் போட்டாலும் இந்த கிரீமுக்கு முன்பாக கர்த்தரோட வேலி இருந்தா தான் அந்த கிரீமே உனக்கு வேலை செய்யும். சொல்றது புரியுதா இல்லையா? சும்மா வர்ற எல்லா கிரீம் எடுத்து மூஞ்சில் அப்பிக்காதீங்க. வெள்ளையாக போறேன் எல்லாத்தையும் அப்பிக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஜெபிச்சுட்டு அந்த ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துங்க. பாய்க்காதீங்கன்னு சொல்ல பாய்ங்க, ஆனால் ஜெபம் பண்ணுங்க. Let the hand of God be upon you. கர்த்தர் பாதுகாக்கட்டும், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே இது வேலை கூட இருக்கலாம், குறைவா இருக்கலாம், ஆனா இது செயல்படுத்தும் படாம இருக்கட்டும் உங்க கையில் இருக்குது. நீங்க பாருங்க, நல்லா தரமா விலை உள்ள கிரீம்லாம் போடுவீங்க, எல்லாத்துக்கும் ஒத்து போகாத. நான் சொல்றது உண்மையா இல்லையா? எல்லா ஸ்கின்னுக்கும் ஒத்து போகிறது கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? ஸ்கின் இஷ்யூ கிடையாது. God is the one who must approve the healing for you. Everything in this world is clinging upon God's grace. அவனுடைய கிருபையில் அது தூங்கிட்டு இருக்குது. அப்ப பாருங்க, நம்மளை சுத்தி, நம்ம பிள்ளைகளை சுத்தி, குடும்பத்தை சுத்தி, நம்மளோட ஆஸ்தி செல்வாக்கு அதை சுத்தி எல்லாத்தையும் சுத்தி கர்த்தர் வேலி அடிச்சிருக்கிறார். நீங்க வீட்டுக்கு போற லாக்கு, நீங்க காடிக்கு போற லாக்கு தான் பாதுகாப்பு அப்படி கிடையாது. கர்த்தர் அங்க ஒரு பெரிய வேலி அடிச்சிருக்கிறார். அவர் அனுமதி கொடுக்காம சத்துரு நுழைய முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, சிம்சன் ஒரு பலவானாக இருந்தான். அவனை ஒருத்தனை நெருங்க முடியாது, அணுக முடியாது. கர்த்தரோட பாதுகாப்பு விலகணிச்சு அவன் எப்படி ஆயிட்டான்? அவன் கண்களை பெருகி அவனை மாவரிக்க அனுப்பிட்டாங்க. என்ன காரணம்? கர்த்தரோட பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆரோக்கியமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஓகே, எத்தனையோ ஆபத்து தப்பி வந்திருக்கிறீங்க. என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். You are still here to worship because God's protection is upon you. பாருங்க, ஒரு கதை சொல்றேன். வீட்டு கடைக்கு போறீங்க, ஸ்டைலா வெட்டுறீங்க, லைன்லாம் போடுறீங்க. ஓகே, சைபன்லேயே சைபன் போடுறீங்க, லைன்ஸ் போடுறீங்க. அந்த முடி வெட்டுறோம் கொஞ்சம் தடுமறி அசந்து விழுந்தானா கழுத்து போட்டுருவோம் ஒரு போடு. இத்தனை வருஷமா முடி வெட்டுறீங்களே, சேஃபா தானே வரீங்க, அழகா முடிக்க நிக்கிறீங்க. என்ன காரணம்? பாதுகாப்பு. பாபரோட ஸ்கில் கிடையாது. அவன் மனுஷன், அவன் கூட தடுமாறி உங்க மேல கத்தியோடு விழுகலாம், கத்திரிக்கோளோடு விழுகலாம், தொண்டையை சொருவலாம். ஆனா அதெல்லாம் நடக்கல. கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். நினைக்கிறேன் ஒரு மாசம் முடி வெட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. பெண்கள் இல்லாத பருவத்தை உடையிறதுலையும் உள்ள பருவத்தையும் எலும்பு ஆக்குறதுலையும் குண்டா ஆக்குறது எல்லாம் நீங்க தான் ப்ரொஃபஷனல். நீங்களும் தான் கத்தி பாய்க்கிறீங்க. சில நேரத்தில் எங்கெங்கே போய் வெட்டுறீங்க பண்றீங்க. கொஞ்சம் மிஸ் ஆகி உங்க கண்ணில் கூட போட்டிருக்கலாம் ஒரு போடு. அப்புறம் சிம்சோனை போல கண் இல்லாமல் மாவாரிக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, பிளண்டர்ல போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆகியிருக்கலாம். ஆனா கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கிறிஸ்துமஸ் வந்துட்டா சர்ச்சை டெக்கோ பண்றாங்களோ இல்லையோ, எல்லாம் அவங்கள டெக்கோ பண்ணி போயிருவாங்க. அல்ல நான் போறது இல்லையா, நான் போய் முடி வெட்டுறத செய்யறது இல்லையா, கிறிஸ்துமஸ் வருது அப்படின்வாங்க. கர்த்தர் மட்டும் விலகி இருந்தாருன்னா ஐப்ரோ எடுக்க போற நீங்க கண்ணை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட், காட்ஸ் ஹேண்ட் இஸ் அப்பான் யூ. நீ செய்யற எல்லா கருத்தும் கூடவே வந்து உனக்கு பாடி கார்டு மாதிரி நிற்கிறார். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? ஸோ நல்ல தேவன். என் ஐட்ரடிங்க்கு கூடயே வந்திருக்கிறார், ஷேவிங் கூடயே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன். நம்ம கண்ணுக்கு நினைப்பதெல்லாம் ரொம்ப நார்மல் தானே, ஒண்ணுமே இல்லைன்ட்டு. யூ டோன்ட் நோ வாட் கேன் ஹேப்பன். ஒரு மாமா கல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, நம்ம டிவியில் பார்க்கணும் இல்லையா, ஒரு லோரி அப்படியே ஓடி தூக்கிட்டு விட்டுருவான். அவளுக்கு வந்து எத்தனை லோரி ட்ரெயிலெல்லாம் சைடில் போகுது, வந்து உங்க மேலே ஏறினுச்சா? ஏன் ஏறல? நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல என் பிள்ளைங்க உட்காந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தூங்குற டிரைவர் தட்டி எழுப்பிடுவார், போயிட்டு இருப்பான். ஆனா இது உங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா நம்ம அது கண்ணால பார்க்கல காரியத்தை. ஆனா வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும்.
உன் கால் கல்லில் மோதாதபடி தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். வந்து இடிச்சு போட்டு போக முடியும், ஆமாவா இல்லையா? எத்தனை ஆபத்து, உங்க கண்ணுக்கு தெரியாத ஆபத்து கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். என்ன காரணம்? வேலி. கர்த்தர் எடுத்தாருன்னா நடந்திருக்கும் இல்லையா? நீங்க சொல்லுவீங்க, ஓ என்ன மாதிரி யாரும் காடி ஓட்ட முடியாது, நான் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான டிரைவர். உங்க டிரைவிங் ஸ்கில்ஸ்க்காக நீங்க சேஃப் கிடையாது, ஒருத்தர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்க 20 years 30 years காடி ஓட்டலாம், நான் இல்லைன்னு சொல்லல. But it's not because of you that you are safe on the road, it's because of him who protects you. அவர் விலகினார்னா முடிஞ்சு, அவர் விலகினார்னா பாதுகாப்பு விலகணுச்சுன்னா முடிஞ்சு. ஒரு சேதாரமும் இல்லாமல் பத்திரமா போயிட்டு வரீங்க. உங்க போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிறார். இது எங்க எழுதப்பட்டிருக்குது? சங்கீதம் 121 எழுதப்பட்டிருக்குது. உங்களை காக்கிறார். இமேஜின், இப்போ நினச்சா என்ன பண்ணுவீங்க? சில பேர் சொல்லுவீங்க, ஓ வீட்டில் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வெளியே வரேன், கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் மறக்கிறதுக்கு கூட கர்த்தர் வேலையை எடுத்து நீங்கள் மறந்துடுவீங்க. கர்த்தர் இந்த வேலையை எடுத்தார்னா நீங்கள் கேஸை ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. சரிங்களா? சில காரியத்தை நீங்கள் வீட்டுக்கு வீடு பத்திட்டு எரியறதுக்கு கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இதே ஒரு காரியத்தை போட்டு வந்துருக்கலாம். ஆனால் வெளியாகும் பொழுது இது சாத்தணுமா, இது பண்ணுமா, யார் இதை அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றா? த்ரூ லிவிங் காட், ஜீவிக்கிற தேவன் சொல்லி அனுப்பி போய் இதை போய் சாச்சிட்டு வா, அதை போய் செக் பண்ணிட்டு வா. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய செயல், தேவனுடைய செயல். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோதான் நல்ல ஒரு ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி விட்டாலும், இங்கே போனால் என் பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எந்த ஒரு ஆபத்து வர நினச்சாங்க, அங்கே கூட உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறதுக்கு கர்த்தர் தான் வேலி அடித்திருக்கிறார். அதை எடுத்தார்னா அங்கே சேதாரம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சோதனைகளை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் கூட இருந்தே ஆகணும், இல்லைன்னா மேற்கொள்ள முடியாது. யூ கேன் ஓவர்கம் த டெம்டேஷன். ஸோ நீங்க பாதுகாப்பா இருக்குங்கன்னா அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டாகின எல்லாத்தையும் பாதுகாக்கிறார். என் கர்த்தரே நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லுங்க. இதுக்கு மேல நன்றி சொல்லி பாடும்பொழுது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.